வணக்கம். பூக்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நானும் அதில ஒரு ஆள் தாங்க. பாருங்க விதவிதமா பூச்செடி வச்சிருப்பேன். நிறைய பூக்கள் பூக்கும். அதற்கு காரணம் வந்து நான் குடுக்குற மண் உரம். அதாவது மண் கலவை அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த மாதிரி உரங்கள் குடுத்தா செடிகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வரும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாருங்க லைனா நான் தொட்டியில கிட்டத்தட்ட ஒரு 40 தொட்டி வச்சிருக்கேன் இந்த ஏரியால. அவ்வளவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா பூக்கள் குடுக்குங்க. அதற்கு எந்த மாரி மண் கலவை குடுத்தா கரெக்ட்டா வரும். செடி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க வீட்டு பக்கத்துல 2 அடி அகலமும், ஒரு 6, 7 அடி நீளமும் உள்ள ஒரு இடத்த வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல மண் வந்து பழைய மண்ண வந்து கொட்டி வச்சுருவேங்க. அதாவது போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு முடிஞ்ச மண்ண வந்து கொட்டி வச்சிருப்பேன். அதில நம்ம வீட்ல வளரக்கூடிய எல்லா விதமான செடிகளையும் எடுத்து போடலாம். முக்கியமா பூச்சிக்கொல்லி மாரி போட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு அனாவசியமான பூச்சி தாக்குதலும் இதில இருக்காது. நான் செலக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரண்டை. பிரண்டை வந்து நிறைய கொடி மாரி படர்ந்துரும். நம்ம வீட்டுக்கு தேவையானது போக அது எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டை. சோற்று கற்றாழை அந்த செடியும் எடுத்துக்குவேன். வீட்டு வாசல்ல நாம சளி பிடிச்சா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேது பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, ஆவி பிடிக்கிறதுக்காக நொச்சி இலை. இந்த நொச்சி இலைங்கிறது சரியான கசப்பு. ஸோ அதுக்கும் நிறைய பூச்சி தாக்குதல் வராதுங்க. இது தவிர நம்ம ஆட்டு உரம், காய்ந்த ஆட்டு உரமா இருக்கும். போன வருஷம் உரமா இருக்கணும். அதே மாரி மாட்டு உரமும் நான் எடுத்துக்கிறேன். மாட்டு சாணமும் நல்லா இடிச்சிட்டு அதையும் சேர்த்து நாம அந்த பள்ளத்த வந்து நிறைச்சுக்கணும். இந்த இலத்தலை இலைத்தழைகள், காய்ந்த இலைத்தழைகள் ஏப்ரல், மே மாசத்துல நிறைய நமக்கு ஒவ்வொரு மரங்களுக்கு கீழ இருந்தும் இலைத்தழைகள் கிடைக்குங்க. எங்க வீட்டு வாசல சுத்தி வேப்ப மரங்கள், புங்கை மரங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து இலைகள் எல்லாத்தையும் கேட்டு அதையும் ஒவ்வொரு பையா நான் வாங்கி வச்சுருப்பேன். சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை கரெக்டாக அந்த சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர நாங்கள் எங்களுக்கு எதித்தாப்புல எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்துட்டு நிறைய இலுப்பை இலை கிடைக்குங்க. இலுப்பை அப்படிங்கிறது நல்ல ஒரு பூச்சி உரம். ஸோ நம்ம இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயர் மாதிரி போட்டு நடுவில் கொஞ்சம் மண் போடணும். அப்போது நம்ம இவ்வளோ உரங்களும் கொடுத்து இலைத்தழைகள் எல்லாம் போட்டு காய்ந்த இலைத்தழைகளையும் போட்டுட்டு இதை காய விடக்கூடாதுங்க. காய விட்டால் கரையான் வந்து வந்துடும். சின்ன சின்ன பூச்சிகள் போய் அடைஞ்சிக்கும். ஸோ அதனால் நாம் அதை காய விடாமல் மக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து மேலே நாம் விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதை ஒரு 10 டேஸுக்கு ஒரு தடவை விட்டால் போதும். இது வந்து நான் சித்திரை மாத கடைசியில் இது செட் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து எங்களுக்கு இந்த ஆடி மாதம் எடுக்கும்போது கரெக்டாக வரும். இந்த நம்ம இலைத்தழைகள் போட்டதுக்கு மேலே நல்லா மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு திரும்பி மறுபடியும் அதில் நாம் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் கோமியம் வந்து கிடச்சி நாம் அது மேலே தெளித்து விட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் அந்த மண் வந்து ரொம்பவே உரமானதாக இருக்கும். இதுதாங்க என்னுடைய மண்ணினுடைய சீக்ரெட். நீங்கள் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு இந்த அளவு இடம் இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னா ஒரு ட்ரம்மில் கூட நாம் இந்த மாதிரியான செடி, காய்ந்த இலைத்தழைகள், சாணம் எல்லாமே வீட்டில் இருக்கிற காய்கறி குப்பைகள் எல்லாத்தையும் போட்டு நாம் அப்படியே செட் பண்ணலாங்க. இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டாலே போதுங்க. அருமையான மண் ரெடி.